வணக்கம். என் பேரு லோகநாதன். நான் சேலத்துலேருந்து வரேன். இதுக்கு முன்னாடி நான் 2 இயர்ஸா மொபைல் ஷோரூம்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் மொபைல் ஷாப் வைக்கலான்ட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. மொபைல் ஷாப் வைக்கணும்னா, இப்ப நம்ம சர்வீஸ் தெரிஞ்சாகணும். அப்படிங்கிறதுனால நானு சர்வீஸ் கத்துக்கலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. நெறையா இன்ஸ்டிடியூட்ல நான் விசாரிச்சேன். எவ்வளோ ஃபீஸு என்னன்ட்டு. ஆனா நம்ம ஃபோக்கஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ல தான் கொஞ்சம் கம்மியா ஃபீஸ் இருந்துச்சு. இப்போ எப்படின்னா, மத்த இடத்துலலாம் ரூம் கொஞ்சம் குடுக்க மாட்டாங்க. எல்லாமே நம்ம தான் பாத்துக்கிற மாரி இருக்கும் ஃபீஸ்லயும். அங்க ஃபீஸும் அதிகமா இருந்துச்சு. ஆனா இங்க ஃபீஸும் கம்மியா இருக்கு. நம்மளுக்கு ரூமும் ஃபெசிலிட்டி நல்லா குடுத்துடுறாங்க. சாப்பாடு மட்டும் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். இது சேரும்போதே எனக்கு எந்த ஒரு நாலேஜுமே கிடையாது. அதாவது சர்வீஸ்ல. ஒரு சிஜி பின் கூட என்னால வச்சு மாத்த தெரியாது. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஃபர்ஸ்ட் வாரம் 1 வீக் எனக்கு ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. எப்படி கத்துக்க போறோம் என்னன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு 15 நாளுக்கு மேல வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு டெட் மொபைல் ஆன் பண்ணி கான்பிடன்ட் வந்துச்சு. சரி நம்ம பண்ண முடியும் நம்மளால அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ட் வந்துச்சு. இப்போ எஸ்டிசில இருந்து ஐசி வரைக்கும் என்னால பண்ண முடியும். டெட் மொபைலா இருந்தா கூட அதை ரெக்கவர் பண்ணி எனக்கு ஆன் பண்ண வைக்க முடியும்னு ஒரு கான்பிடன்ட் வந்திருக்கு.